गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை, ஆவணி மாதம் 3ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:05 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி இரவு 11:49 மணி வரைக்கும் அஷ்டமி திதி, அதற்கு பின்பாக நவமி திதி உள்ளது. இன்றைய நட்சத்திரம் மதியம் 12:26 மணி வரைக்கும் விஷாக நட்சத்திரம், அதற்கு பின்பாக அனுஷ நட்சத்திரம் இருக்கிறது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் கூடிய சுப தினமாக இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:45 மணியிலிருந்து 11:45 மணி வரை, மாலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் மதியம் 12:26 மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் சகோதர ஸ்தானத்துல பயணம் செய்துட்டு இருக்கிறாரு. சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல பயணம் செய்கிறார். அஷ்டமஸ்தானத்துல பயணம் செய்துட்டு இருக்கிறதுனால இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும்போது சொத்துகள் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனமாக நாம செயல்படலாம். வீடு, மனை, வாகனம் இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் கவனமாக செயல்படலாம். இன்றைய தினத்துல உயில் சம்பந்தமான முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்துல செய்யலாம். இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயம் குறித்த முயற்சிகள் இருக்குதுன்னா இன்றைய தினத்துல செய்யலாம். மற்ற புதிய முயற்சிகள்ல தவிர்க்கலாம் இன்றைய தினத்துல. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு படிப்புகளில் இடையூறுகளை தரக்கூடிய தினம். டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஒரு விதமான அசௌகரியங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு செய்கிறது இந்த பிரச்சனைகளை ஓரளவு குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில கவனநிலைகள் அவசியம். உடல்நிலையில ஒரு விதமான தொந்தரவுகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு. அதனால உடல்நிலையில கவன நிலைகளோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. விவசாயம், உற்பத்தி துறை, பண்ணை வைத்திருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய வேலைகள்ல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இன்றைய தினத்துல இருக்கலாம். இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மா வழியிலையோ, உறவு முறைகள் வழியிலையோ, அண்டை அயலார்கள் வழியிலையோ இவங்க வழியிலெல்லாம் அதிகபட்ச செலவுகளோ ஏமாற்ற நிலைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த உறவுகள் வழியில கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது உயரமான பகுதியில் வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக வேலைகளை செய்யலாம். தகுந்த பாதுகாப்போடு இருக்கலாம். தேவையில்லாத பயணங்களாக இருக்குதுன்னா முடிஞ்ச அளவு அதை தவிர்க்கலாம் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திர ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். களத்திர ஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை செய்வதற்கு ஏற்ற தினம் இன்றைய தினம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமா எடுத்து செய்யலாம். ஒரு சிலர் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தைரியமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருமணம், வரன் பார்க்கிறது இதெல்லாம் வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது
புதிதாக வரன் பார்க்க முயற்சிகள் செய்கிறவங்க இளைய சகோதர சகோதரிகள் வழியிலையோ, மாமனார் வழியிலையோ, வேலையாட்கள் வழியிலையோ வரன் பார்க்க முயற்சிகள் செய்யலாம். இப்படி பார்க்கும்போது வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய தினம் இன்றைய தினம். அதற்கான டாக்குமெண்ட் வேலைகள் இருந்தாலும் இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நல்ல இணக்கமான நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் இருந்தாலும் எடுத்து செய்வதற்கு ஏற்ற தினம் இன்றைய தினம். புதிய முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினத்துல வேலையில, அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயத்துல, திருமணம் சார்ந்தது, வரன் பார்க்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துல புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், வங்கி சம்பந்தமான பேப்பர் வேலைகள் இதெல்லாம் நடத்தணும்னு முயற்சி செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம். இன்றைய தினம் சுப காரியங்களை செய்வதற்கான தினம், அதுல வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கு. நல்ல தினம். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது அம்பாள் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். ருணரோக சதுரஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறதுனால இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதான நிலைகளை பின்பற்றலாம். கருத்து மோதல் விஷயங்கள், வாக்குவாதங்கள் உள்ளிட்டவை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் வரவுக்கு மேல செலவுகள் இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். அதனால செலவுகள்லையும் நாம கொஞ்சம் பார்த்து செலவு செய்யறது சிறப்பானதாக இருக்கும். படிப்பு செலவுகள் இன்றைய தினத்துல ஏற்படும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியில செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கு. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப நபர்கள் வழியிலேயோ, தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலேயோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ செலவுகளோ உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமானதாக இருக்கு. அதனால கருத்து மோதல் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் இன்றைய தினத்துல. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான தேடுதல்கள் இருக்கும். புதுசா வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் இருக்கிறதுக்கான தினமாகவும் இன்றைய தினம் இருக்கு. பணியிடங்கள்ல மதிய நேரம் வரைக்கும் நல்ல ஒரு சூழல்கள் நிலவக்கூடிய தினம். வேலையில இந்த டென்ஷன் எல்லாம் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உடல்நிலையில கவன நிலைகளை செலுத்தலாம். முகம், வாய், கண் பகுதிகளில் கவனநிலைகள் அவசியமாக இருக்கிறது இன்றைய தினத்துல. அதே மாதிரி முக்கியமான உறுப்புகள், கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறதுனால பூர்வீகம் தொடர்பான முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினத்துல குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஊர் சார்ந்த சிந்தனைகளோ முயற்சிகளோ இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். இன்றைய தினம் மனதளவிலான சிந்தனைகள்னு பார்க்கும்போது ரொம்ப இனிமையான சிந்தனைகள், முதிர்ச்சியான சிந்தனைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். இறை மீதான நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி வழிபாடுகளை செய்வதற்கு மிகவும் உகந்த தினம். வழிபாடுகளை செய்யும் போது நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த தினம் சிறப்பா இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைய தினம் சிறப்பை தரக்கூடிய தினம்.
பிள்ளைகளுக்கும் நல்ல உயர்வுகள், முன்னேற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கலைகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். புதுசா கலைகளை கத்துக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். கலைத்துறைக்கான முயற்சிகளை நாம செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் அதிகமானதாக இருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு அரசியல் முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களை தேடி மதிப்பு, மரியாதைகள், கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். உங்களை தேடி நல்ல மதிப்புகள் இன்றைய தினத்துல கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு உயர்வுகளை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினம் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது மாரியம்மன் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சுகஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யறதுனால சொத்துகள் குறித்த முயற்சிகள் அதிகமா இருக்கு. புதுசா ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி செய்றீங்க, ஒரு மனை வாங்கணும்னு முயற்சி செய்கிறீங்க, ஒரு வாகனம் வாங்கணும்னு முயற்சி செய்கிறீங்கன்னா அதற்காக நாம் ஒரு முதலீடை போடக்கூடிய தினம் இன்றைய தினம். அதெல்லாம் சொத்துக்களை நிலப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்களும் முயற்சிகளும் அதிகமாக இருக்கும் இன்றைய தினத்தில். இந்த சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளை செய்வதற்கு மிகவும் ஏற்ற தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினத்தில் மக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது படிப்பு சார்ந்த விஷயத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். படிப்பு சார்ந்த சிறு சிறு செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. பூர நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அம்மா, உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய தினம். இந்த உறவுகளுக்குன்னு பார்க்கும் போதும் இன்றைய தினம் சிறப்பை தரக்கூடிய தினம். உங்களுடைய அம்மாவிற்கும் இன்றைய தினம் நல்ல உயர்வை தரக்கூடிய தினமாக அமைகிறது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல செழிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பண்ணை சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கு. எப்போதோ கொடுத்த பொருட்கள்லாம் இருக்குன்னா அதை திரும்ப பெறக்கூடிய முயற்சிகள் இருக்கும். அதை திரும்ப பெறணும்னு முயற்சி செய்யும் போது அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்துல நாம தாராளமா செய்யலாம். சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் இதெல்லாம் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த சுப செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். உடல்நிலையில ஒரு நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் சகோதரஸ்தானத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சகோதரஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை செய்வதற்கு ஏற்ற தினம் இன்றைய தினம். புதிய முயற்சிகள் உங்களுக்கு இயல்பாகவே இன்றைய தினத்துல அமையும். ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். சுய முயற்சிகள் செய்யக்கூடிய தினம் இன்றைய தினம். வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். அதே மாதிரி அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்ல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். உங்களை தேடி அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய தினம். நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினத்தை நாம தாராளமா பயன்படுத்தலாம் நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்களுக்கு. விரும்பிய வெளிநாடு முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் இன்றைய தினத்துல. டாக்குமெண்ட் வேலைகள் இருந்தால் சிறப்பாக நடக்கும் இன்றைய தினம். ஏதாவது ஆவணங்கள், பத்திரங்கள், சான்றிதழ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குதுன்னா இன்றைய தினத்துல நாம செய்யலாம். இன்றைய தினத்துல உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மாதிரியான முயற்சிகள் இருக்கும். அது லாபகரமானதாகவே இன்றைய தினத்தில் அமையும். இல்ல விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் இன்றைய தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பயண வழியில
நாம நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பயணங்கள் வழியில நமக்கு ஏதேனும் லாபங்களோ அதிர்ஷ்டங்களோ இன்றைய தினத்துல கிடைக்கும். நல்லபடியான பயணங்களும் அமையும் இன்றைய தினத்துல. அதனால பயண முயற்சிகளை நாம தாராளமாக மேற்கொள்ளலாம். இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆர்வங்கள் அதிகமா இருக்கும். எப்படியும் நாம நிறைய புகழை சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துல லாபங்கள் இருக்கும். ஒரு நன்மையை அடையணும், ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல இன்றைய தினத்துல முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், ஆர்வம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கு இன்றைய தினம். இன்றைய தினம் முழுவதுமாக வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தைரியமாக செயல்படக்கூடிய தினம். சங்கீத துறையில் இருக்கிறீங்கன்னா புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நல்ல தகவல்களை பெறக்கூடிய தினம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியான நல்ல செய்திகள் நம்மளை சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு. துலா ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். தனஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறதுனால பணவரவுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினம். பணவரவு, பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். எதன் வழியில பணவரவுகளை பெறலாம்னு பார்க்கும்போது தொழில் புரியக்கூடிய நபர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியிலிருந்து லாப நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். பதவிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல அமையும். உங்களுக்குன்னு உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நல்ல இயல்பான முதிர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் உங்களிடம் காணப்படும். இனிமையான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். இன்றைய தினத்துல முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய தினம். முகத்துல ஒரு நல்ல தோற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். ஆன்மீக ரீதியிலான தோற்றங்கள், அனுபவசாலி மாதிரியான தோற்றங்கள் இதெல்லாம் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்றைய தினம் எப்படி சிறப்புகளை தருதோ அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தாய் வழி மூத்தோடன் பிறப்புகளுக்கும் இன்றைய தினம் மிகவும் சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை இன்றைய தினத்துல தரும். இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்புல நல்ல ஈடுபாடுகள், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இன்றைய தினத்துல அமையும். நல்ல ஒரு ஆர்வ நிலைகளோடு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. கலைகளை கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் அமையும். புதுசா தொழிலெல்லாம் தொடங்க இருக்கிறீங்கன்னா அதையெல்லாம் குறித்து குடும்பத்தார்களோடு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது மாரியம்மன் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலேயே பயணம் செய்பவராக இன்றைய தினம் இருக்கிறார். இன்றைய தினம் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதைகள் எல்லாம் தேடி வரக்கூடிய தினம். உங்களுக்குன்னு ஒரு சிறப்பை தரக்கூடிய தினம். நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய தினம். உயர்வுகளை தரக்கூடிய தினம். இன்றைய தினம்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா வழியிலிருந்து ஆதரவுகள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்குன்னு இன்றைய தினம் தந்தை வழி ஆதரவுகளை பெறக்கூடிய தினம். அந்நிய நபர்கள் வழியிலிருந்து கூட இன்றைய தினம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் வெளிநாடு சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். வெளிநாடு பயணங்கள் அமையும். புதுசா ட்ரை பண்றவங்களும் இன்றைய தினத்துல செய்யலாம். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்களை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். இறை சார்ந்த நம்பிக்கைகள் அதிகரிக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். அதே மாதிரி
இன்றைய தினத்துல சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற மாதிரியான பெயரையும் நீங்க பெறக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. தர்மவானாக இருப்பீங்க. அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல சூழல்கள் அமையும். 2வது டிகிரி எல்லாம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். இந்த மாதிரியான நன்மைகளை தரக்கூடிய தினம். அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றங்கள், பதவிகளில் உயர்வுகள், இந்த மாதிரியான விஷயங்களும் இன்றைய தினத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம்னு பார்க்கும்போது இவ்வளோ நாளா இருந்த பிரச்சனைகள், டென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் குறையும். உங்களுக்குன்னு ஒரு இயல்பான ஒரு தினம், நல்ல தினமாக இன்றைய தினம் அமையும். உங்களுடைய ராசியான நிறம் பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். விரயஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யறதுனால சற்று விரைய செலவுகள் இன்றைய தினத்துல அமையும். தேவையில்லாத செலவுகளை முடிஞ்சளவு இன்றைய தினத்துல நாம குறைக்கலாம், தவிர்க்கலாம். முதலீடு எல்லாம் போட இருக்கிறோம் அப்படின்னா அதுல எல்லாம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய தினம். அதை ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு விசாரிச்சு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. வியாபாரத்துறையில இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கலாம் இன்றைய தினத்துல. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்க, விற்கணுன்ற முயற்சிகள்ல இருக்கிறவங்க, இதுல எல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்துல செயல்படலாம். இன்றைய தினத்துல மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது எதிர்பாராத செலவினங்கள் திடீர்னு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏமாற்றம் சார்ந்த செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்களும் ஏற்படலாம். அதனால கவன நிலைகளோடு செலவுகளை செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்கு. ரகசியமான மறைமுகமான விஷயத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கவன நிலைகள் அவசியமானதாக அமைகிறது. பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல வெளிநாடு சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளும் போது கவன நிலைகள் அவசியம். பயணங்கள்ல ஒரு சில அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கு. இல்ல செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினத்துல முடிஞ்சளவு தேவையில்லாத பயணங்களாக இருந்தா தவிர்க்கலாம். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கண் பகுதிகள், கால் பகுதிகளில் கவன நிலைகளை செலுத்த வேண்டிய தினம் இன்றைய தினம். கடன்களை அடைக்கணுங்கிற முயற்சிகள் இருக்கும்போது அதுலேயும் இடையூறுகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ருத்ரன் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது லாபஸ்தானத்துல பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். லாப நிலைகள் அதிகரிக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய தினம் விரும்பிய காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினத்துல உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவுகள் தருவீங்க. தந்தை வழி இளைய உடன்பிறப்புகளுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த உறவுகள் கிட்ட உங்களுடைய திருமணம் சார்ந்ததோ, பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளோ, வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இருந்தால் அது குறித்த பேச்சுகளோ, இதெல்லாம் பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய தினத்துல திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது திருமண முயற்சிகளை செய்யலாம். அதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விரும்பிய மாதிரியான விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மனைவி வழியிலேயோ, நண்பர்கள் வழியிலேயோ
பார்ட்னர்கள் வழியிலேயோ பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலேயோ லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வெளிநாடு முயற்சிகள் சிறப்பை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வழியிலிருந்தும் லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கு. பேங்க் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்பவும் அதிர்ஷ்டகரமான தினமாக இன்றைய தினம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது. நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் தனஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்துல பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். தொழில் சம்பந்தமான விஷயம் குறித்த ஈடுபாடுகள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இன்றைய தினத்துல. தொழில் புரியக்கூடிய நபர்கள் பணியிடங்கள்ல ரொம்ப நல்லா நடந்துகிட்டாலும் தேவையில்லாத ஒரு சில வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ பணி சார்ந்த செலவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தொழில் புரியக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்துல செயல்படலாம். போட்டியாளர்கள் வழியிலிருந்து தொந்தரவுகள் இருக்கும். தொழில் புரிஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில் வழி போட்டிகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய தினத்துல அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இவ்வளோ நாளா வேலை செய்து கொண்டிருந்த நபர்கள் இன்றைய தினத்துல தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய தினத்துல புதிய தொழில் முயற்சிகள் வழியில செலவுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கான சூழல்கள் இருக்கு. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மாமியார் தொழில் வழி நபர்கள் உள்ளிட்டோர்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கு. இந்த உறவுகளுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தையும் சிறப்பையும் தரக்கூடியதாக அமைகிறது. இன்றைய தினத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் அப்படின்னு பண்ணும்போது எந்த மாதிரி தொழில் அப்படின்னா நீதித்துறை சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி பெரிய அளவு ஃபைனான்ஸ் சம்பந்தமான துறைகள், வங்கி சம்பந்தமான துறைகள், ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறைகள், இந்த மாதிரியான துறைகளை எடுத்து செய்யலாம். ஆன்மீக ரீதியிலான துறைகள்லையும் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான துறைகளில் தொழில் முறைகளாக எடுத்து செய்யலாம் இன்றைய தினத்தில். இந்த துறைகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரவங்களுக்கு இன்றைய தினத்தில் செலவுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்களும் அமைகிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்துல பயணம் செய்பவராக அமைகிறார். பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறதுனால பாக்கியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினம். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு எப்படி இந்த தினம் சிறப்பானதாக இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய தந்தைக்கும் இன்றைய தினம் சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. இன்றைய தினம்ல குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், சுப காரியங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு நல்ல தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இறை சார்ந்த நம்பிக்கைகள் அதிகரிக்கக்கூடிய தினம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். உங்களுடைய குலதெய்வம் சம்பந்தமான விஷயம் குறித்து உங்களுடைய அப்பா கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து தந்தையுடனான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு முயற்சிகளை செய்வதற்கு ஏற்ற தினம். வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு வேலை இல்லைன்னா தொழில் ரீதியிலான முயற்சிகளை இன்றைய தினத்துல நாம தாராளமாக செய்யலாம். இன்றைய தினத்துல ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சிறப்பை தரக்கூடிய தினம். தான தர்மங்களை செய்யக்கூடிய நபர்களாக நீங்க இன்றைய தினத்துல இருப்பீங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது. அரசியல் சார்ந்த முயற்சிகளை செய்வதற்கும் ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது.
இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.